கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் வீடு மற்றும் அலுவலகங்களில் நேற்று போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் பல்வேறு ஆவணங்களும் கஞ்சாவும் சிக்கியிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். இது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது வன்மத்தை காட்டுகிறதா அல்லது உண்மையில் சவுக்கு சங்கர் அவர்கள் கஞ்சாவை பயன்படுத்தி வந்தாரா என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். சென்னை மதுரவாயல் MMTA தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் குடியிருப்பைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் யூடியூப் சேனல் ஒன்று நடத்தி வருகிறார். இவர் தனது யூடியூப் சேனல் மற்றும் பிற யூடியூப் சேனல்களுக்கு நேர்காணல் அளிக்கும் பொழுது காவல்துறை பணியாற்றும் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியிருந்ததால் இவர் மீது வழக்கு ஒன்று அளிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 5 வழக்கின் பிரிவின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் இவருக்கு நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்ததாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, மேலும் 2 வழக்குகளும் இவர் மீது பதியப்பட்டிருக்கிறது. இவரது வாகனத்தில் 1/2 கிலோ அதாவது 500 கிராம் மதிப்பிலான கஞ்சா அவரது வாகனத்தில் இருந்தும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இவருக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டன. அதாவது கஞ்சா வழக்கு தொடர்பாக தேனி போலீசார் மதுரை உள்ள போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தினர். பொதுவாக போதைப்பொருள் பதுக்கல் மற்றும் விற்பனை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபரின் சொத்துக்கள் குறித்து சோதனை நடத்தப்படும். பிறகு நீதிமன்ற உத்தரவின்படி வழக்கு தொடர்புடைய நபரின் சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்குகள் முடக்கப்படும். அந்த வகையில் தற்பொழுது நீதிமன்ற உத்தரவின்படி கஞ்சா வழக்கில் சிக்கிய சங்கரின் சென்னை மதுரவாயல் பகுதி வீடு, தீநகரில் உள்ள சங்கரின் யூடியூப் சேனல் அலுவலகம் ஆகியவற்றை நேற்று தேனி போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்பொழுது மதுரவாயல் பகுதியில் உள்ள சங்கரின் வீடு பூட்டப்பட்டிருந்தது. இதனால் தேனி போலீசார் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தது. அவரை தொடர்ந்து அழைத்து வரப்பட்ட அதிகாரிகள் முன்பாக வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேல் கஞ்சா வியாபாரிகளுடன் சங்கர் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக ஆவணங்கள் மற்றும் உயர் ரக கஞ்சா பரிமாற்றங்கள் தொடர்பான முக்கிய ஆவணங்களும் சிக்கியதாக, அவரது சொந்த தேவைக்காக வைத்திருந்த 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது ஆதாரத்துடன் காவல்துறை அதிகாரிகளும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளனர். இதனால் சவுக்கு சங்கர் அவர்களது சொத்துக்கள் மட்டுமல்ல 7 ஆண்டுகள் முதல் 13 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வகிப்பார் என்றும் கூறப்படுகிறது.